ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம். அதாவது ஸ்டார்டிங் விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே வெறித்தனமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை வந்துட்டு அவங்க வந்து அந்த தலை டாஸ்கில் பண்ண விதங்கள் ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு. ஒரு குழுவாக சேர்ந்து அவங்க வந்து அட்டாக் பண்ண விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடிபட்ட போது யாருமே வந்துட்டு என்னன்னு கேட்கல. கண்ணில் அடிப்பட்ட விஷயங்களை வந்து கமருதீன் வந்து கேட்டார், கொஞ்சம் கேர் பண்ணாப்புல. ஆனால் மற்றவங்க யாருமே கேட்கல, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சரியான ஒரு சவுக்கடி மாதிரி வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதுக்கு குறும்படத்தை போடும்போது அவங்க மைண்டில் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஆஹா, நம்ம உண்மையிலே பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியவே ஆரம்பிக்குது. அப்போ அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அன்றைக்கி வன்மமூல இருந்திருப்பாங்க பாருங்க. இவ்வளோ விஷயங்களும் பண்ணி அந்த குறும்படத்தை போட்டு கிளின்னு ஒருத்தரையும் தனித்தனியாக கிழிச்சு செம்ம மாதம் இருந்துச்சு. அந்த தருணத்தில் அதேமாதிரி விஜய் பார்வதியை வந்து எவ்வளவுக்கு வச்சு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சார். ஏன்னா அந்த குறியீடுலேருந்து, ஆபாச குறியீடுலேருந்து அவங்க பேசின அந்த பேர் வைக்கிறாங்க பாருங்க, குசும்பி, விக்ரம், அதுக்கப்புறமா ராஜமாதா சொன்னது, இதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு பர்சனல். ஆனால் அந்த வக்ரம் சொல்கிறது வந்துட்டு பர்சனலாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டு கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வச்சார். நான் உங்களை பாராட்டுறேன் விஜய் பார்வதி. ஏன்னா அவர் உங்களை காலை போட்டு அப்படி மிதிச்சா போதும், அந்த வழியிலையும், கண்ணு வழியிலையும், உடம்பு வழியிலையும், அந்த அழுகையிலும் நீங்கள் அந்த ஒரு போராட்டம் பண்ணிங்க பார்த்தீங்களா, குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லிட்டு அந்த கை தட்டினார். அப்படியே அங்கே இருக்கிற மூஞ்சி எல்லாமே செத்து போச்சு. அவங்க முன்னாடியே வந்து வச்சு செஞ்சார். செம்ம மாசாக இருந்துச்சு. அந்த பொண்ணு அப்படி அந்த இது முடிஞ்ச உடனே போயிட்டு வெளியே உள்ளே போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்னதான் அந்த பொண்ணு கோவக்கார பொண்ணு, அந்த சீன் போடுற பொண்ணு கெத்த என்னதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அவ்வளோ ஹர்ட் பண்ணி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் திவ்யாவுமே ஒரு இப்போ என்னமோ பெருசாக இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு அவங்களும் சிரிச்சாங்க. ஏன் சாண்ட்ரா அன்னைக்கு வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, அன்னைக்கு சாண்ட்ரா சிரிச்சாங்க, திவாகர் சிரிச்சார், ஒருத்தர் வரல கமருதீன் தவிர்த்து. ஸோ இன்னைக்கு செம்மையாக வந்துட்டு அவர் அவங்க முன்னாடியே, அதாவது அங்கே எத்தனை பேர்லாம் வந்து முதல் ஆக்சுவலாக வந்து விஜய் போகிறத கலாய்க்கும் போது சிரிச்சா அவங்க அத்தனை பேர் மூஞ்சிலையும் கரையை பூசின மாதிரி இருந்தது விஜய் சேதுபதி அவருடைய அந்த செயல். சம மாதம் இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக வந்து விஜய் பார்வதிக்கு ஒரு அடுத்த பரிமாணம். ஏன்னா போன வாட்டி வந்து 2 வாரமும் வேறு லெவலில் இருந்தாங்க. மாறுவாங்க, மாறினா அது அவங்களுக்கு நல்லது, மாறலைன்னா அதுதான் அவங்களுக்கு கெட்டது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.